சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்திருக்கக்கூடிய ஒரு அவல நிலை தமிழ்நாட்டில் நிலவிக் கொண்டிருக்கிறது. வெட்கமாக இருக்கிறது தமிழ்நாடு சமூக நீதி மண் என்று சொல்வதற்கு, தந்தை பெரியார் பிறந்த மண் என்று சொல்வதற்கு வெட்கப்படுகிறேன். நேத்து அன்புமணி ஆதரவாளர்கள் அவங்க கட்சி பாமக எம்எல்ஏவ, சொந்த கட்சி எம்எல்ஏவ விரட்டி விரட்டி உருட்டுக்கட்ட தடியோட வந்து தாக்கி இருக்காங்க. சமூக நீதியை பத்தி பேசினாரு. மேல்பாதி திரௌபதி அம்மன் கோயிலுக்குள்ள பட்டியலின மக்கள் நுழையக்கூடாது, நுழைந்தா நான் உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போய் போராடுவேன் அப்படின்னு அந்த மக்களை போய் தூண்டி விட்டவர் இங்க இருக்கிறார் பாலு. அதாவது பெரியார் மண்ணில் பெரியார் எப்படியாவது எல்லா மக்களும் கோயிலுக்குள்ள போகணும்னு எல்லாரையும் தூண்டி விட்டார். அந்த பெரியார் மண்ணில் ஒரு மக்களை கோயிலுக்குள்ள நுழைய கூடாதுன்னு சொல்லி இன்னொரு மக்களை தூண்டி விடுறது பாமகவுடைய அரசியலா இருக்கு. ஆணவ கொலைகள் எங்க பார்த்தாலும் நடக்குதுன்னு பாலுக்கு பக்கத்தில் உட்கார்ந்து லேலாமணி சொன்னார் பாருங்க. அதுதான் மிகப்பெரிய கொடூரம். ஏன்னா ஆணவ கொலைகள் தமிழ்நாட்டில் அதிகரித்ததற்கு யார் காரணம்? முதலமைச்சர் ஸ்டாலின் காரணமா? தமிழ்நாடு முழுவதும் மருத்துவர் ஐயாவும் அவர் சின்ன ஐயாவும் சேர்ந்து இருக்கும் போது ஊரூரா போனாங்க. ஊரூரா போய் பட்டியலின மக்களை இழிவுபடுத்தக்கூடிய வகையில ஜீன்ஸ் பேண்ட் போட்டுட்டு வர்றான், கூலிங் கிளாஸ் போட்டுட்டு வர்றான், டி ஷர்ட்டை போட்டுட்டு வர்றான் அப்படின்னு சொல்லி அவங்க சொந்த சமூக பெண்களை இழிவுபடுத்தினார்கள். இத பார்த்துட்டு இந்த பெண்கள்லாம் போயிடுறாங்க என்று சொல்லி சாதி மறுப்பு திருமணங்களுக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய கூட்டணியை தமிழ்நாடு முழுவதும் கட்டினார்கள். சாதி சங்கங்களை எல்லாம் ஒருங்கிணைத்து ஊரூரா போய் கூட்டம் போட்டார்கள். ஜெயலலிதா அம்மா ஆட்சியில் இருந்த போது கைது செய்து சிறையில் வச்சாங்க இதுக்காக. இப்படி ஒரு மூவ்மெண்ட் தமிழ்நாட்டில் பெரியார் மண்ல திராவிட இயக்க நடத்தல. இதுக்கு எதிரான மூவ்மெண்ட் தான் திராவிட இயக்கம் நடத்தது. இந்த மூவ்மெண்டை நடத்தியவர்கள் பாமக. லயோலா மணி ஆணவ கொலையை பற்றி கவலைப்படுவதா இருந்தா பாமக தான் சண்டைக்கு போனோம்.